Hello guys, welcome back to my channel. Be Debo, be yourself. எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கிற ஒரு வீடியோ கூட நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி நினைச்சிருக்கேன். ஸோ நம்ம டிலே பண்ணாம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இங்கே தான் வந்து நல்லா சன்லைட் இருக்கு. ஸோ கொஞ்சம் ஈவியர் என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. வெளியே வந்து சவுண்டு கேட்டுட்டு இருக்கு. சுற்றி வந்து நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. ஆனால் இருந்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க. ஆடியோ உங்களுக்கு கிளியராக இல்லைன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். என்ன வீடியோ அப்படின்னா இன்னைக்கு வந்து நான் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா கண்டிஷனர் பற்றி பேச போகிறோம். கண்டிஷனர்னா என்ன, அது என்ன ஸ்டெப், அது எப்படி பண்ணணும், அது தேவையா, அதில் உள்ள மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படி சொல்லி நம்ம நிறையா வந்து கண்டிஷனரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம வந்து கண்டிஷனர் யூஸ் பண்ணிக்க மாட்டோம். ஸ்கூல் படிக்கும் போதோ காலேஜ் படிக்கும் போதோ கண்டிஷனர் பற்றி அவ்வளோ நாலேஜ் நமக்கு இருக்காது. நம்ம யூஸ் பண்ணணுமான்னு நினச்சிட்டு இருப்போம். நம்ம வந்து நார்மலாக சீக்காய் போட்டு குளிச்சாலே போதும், தலை நல்லா வளரும், முடி நல்லா வளரும். ஷாம்பு போடுறத விட சீக்காய் போட்டாலே முடி நல்லா வளரும்னு சொல்லி நம்ம நம்பிட்டு இருப்போம். அது மட்டுமே என்னன்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்போம். போக வேணா நம்ம வந்து நேச்சுரலா வந்து ரெமடிஸ் வந்து கத்தாழை, வெந்தயம்னு சொல்லி நம்ம தலைக்கு போட்டுட்டு இருப்போம். ஸோ அது போக இப்போ வந்து கண்டிஷனரை பத்தி எனக்கு ஒரு நாலேஜ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ கண்டிஷனர் தேவையா, அது எவ்வளவு முக்கியம் அப்படி சொல்லி நான் யூஸ் பண்ணி ஸோ எனக்கு யூஸ் ஆனதை வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். கண்டிஷனர்னா என்ன அப்படின்னா, கண்டிஷனர்ன்றது நம்ம ஃபேஸுக்கு எப்படி நம்ம மாய்ஸ்சரைசர் பண்றோமோ அதே போல நம்ம ஹேருக்கு வந்து மாய்ஸ்சரைசர் பண்றதுதான் கண்டிஷனர். நார்மலா வந்து நம்ம ஹேர் பேக் போடுறோம்ல, வெந்தயம், கத்தாழை, வெங்காயம், இந்த மாதிரி வந்து நிறைய ஹேர் பேக் போடுறோம். அது எல்லாத்தையுமே நீங்கள் கவனிச்சாலுமே ஹேருக்கு தேவையான சத்து வந்து நம்ம அதில் இருக்கிறனால தான் நம்ம அது ஹேர் பேக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா போடுறோம். அதே போல தான் கண்டிஷனரும் நாளடைவில் யூஸ் பண்ண நம்ம ஹேருக்கு தேவையான வந்து மினரல்ஸ், விட்டமின்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரோட்டீன் எல்லாத்தையும் வந்து கண்டிஷனர் வந்து நம்ம கொடுத்து நம்ம ஹேரை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டெப் தான் கண்டிஷனர். கண்டிஷனர் எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம வந்து தலையில் வந்து ஷாம்பு போட்டு ஹேரை வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரூட்ஸ் கிடையாது, கீழே இருக்க முடியை வந்து மாய்ஸ்சரைசராக வச்சுக்கணும். ரொம்ப வந்து நம்ம வந்து ஷாம்பு போட்டு எடுக்கும்போது ஹேரில் இருக்க ஆயில், டர்ட்டி எல்லாமே ட்ரை அவுட் ஆகி வெளியே போயிடும். ஸோ அதை வந்து என்ன பண்ணால் ட்ரை அவுட் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக ட்ரை ஆச்சுன்னா ஹேர் வந்து ரொம்ப வந்து ஆயில் வந்து செக்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும். ஹேரை வந்து ரொம்ப வந்து ஃப்ரிஸ்ஸாக ஆக்காமல் மாய்ஸ்சரைஸாக மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்டிஷனர் யூஸ் பண்ணுறோம். ஸோ கண்டிஷனருன்றது நம்ம ஃபேஸுக்கு எப்படி மாய்ஸ்சரைசர் பண்ணி நம்ம வந்து ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி ஹேரை வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டெப்பு தான் கண்டிஷனர். ஸோ கண்டிஷனர் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன யூஸ் அப்படின்னா, ஹேரில் ஸ்பிளிட் அண்ட் டெவலப் ஆகிறது இது வந்து அவாய்ட் பண்ணும். அதே போல் நம்ம ஹேரை வந்து ரூட்ஸுக்குள்ள வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மாய்ஸ்சரைஸ் பண்ணி நம்ம ஹேரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும், ஹேர் ஃபால் ஆகிறதையும் கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிஸ்ஸாக ஆகாமல் ஹேரை வந்து பார்க்க வந்து லூமினஸாக ஷைனிங்காக இருக்கிறதுக்கும் வந்து கண்டிஷனர் வந்து ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக வந்து நம்ம ஹேர் ஸ்டாண்டில் இருக்கிற ஃப்ரிக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம முடியில் இப்போ நம்ம சிக்கு எடுக்கிறோம் அப்படின்னா ரொம்ப வந்து நமக்கு வந்து நம்ம தலை குளிச்சுட்டு சிக்கு எடுத்தால் முக்கியம். அது வந்து கர்லிகர்லாம் நீங்கள் தலை குளிச்சு சிக்கு எடுத்தால் நிறைய முடி போகும். இதே கண்டிஷனர் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஹேரை வந்து சிக்கு எடுக்கிறோம் அப்படின்னா டீடாங்கிள் பண்ணும்போது ஹேர் வந்து ஸ்மூத்தான இருக்கும். ஸோ வந்து நம்ம சிக்கு எடுக்கும் போது அவ்வளோ ஹேர் வந்து நமக்கு கொட்டாது, முடி வந்து கீழே விழாது. அதே மாதிரி ஹேரை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறதும் ஈஸியாக வந்து நமக்கு மாறிடும். ஸோ அதுக்காகவும் நம்ம கண்டிஷனர் யூஸ் பண்ணுறோம். முக்கியமாக வந்து எந்த ஹேர் டைப் வந்து கண்டிஷனர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா, கர்லி ஹேர் அண்ட் பேபி ஹேர் இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து அதிகமாக ஹேர் ஃப்ரிஸ் ஆகும், சீக்கிரம் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ உங்கள் ஹேர் ரொம்ப ட்ரை ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை மாய்ஸ்சரைசர் பண்ண நம்ம கண்டிஷனர் யூஸ் பண்ணணும். ஸோ வந்து நீங்கள் வந்து கண்டிஷனர்னு ஒரு ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு போல் நான் நேச்சுரலாக நான் ட்ரை பண்ணுறதுனாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், பிரச்சனை இல்லை. நான் நேச்சுரலாக என்னென்ன கண்டிஷனர் வந்து எப்படி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்றதே நான் உங்களுக்கு வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். இப்போ வந்து என்ன அப்படின்னா, நம்ம கண்டிஷனர் பற்றி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் சில விஷயங்கள் இப்படி தான் கண்டிஷனர் யூஸ் பண்ணால் அப்படி ஆகிடும் அப்படி சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் வந்து அது அப்படி கிடையாதுன்ற விஷயத்தை வந்து நான் உங்க கூட சொல்ல போகிறேன். அதாவது கண்டிஷனரை பற்றி இருக்கிற மைத்ஸ். ஃபர்ஸ்ட் மைத் என்ன அப்படின்னா, நம்ம கண்டிஷனர் யூஸ் பண்ணால் ரொம்ப ஹேர் ஃபால் ஆகும் அப்படி சொல்லி நம்ம நினச்சிட்டு இருப்போம். பட் அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம ஹேரில் நிறைய வீக் ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ நம்ம வந்து கண்டிஷனர் பண்ணாலே நமக்கு வந்து டீடாங்கிள் பண்ணும்போது, அதாவது சிக்கு எடுக்கும்போது ஹேர் வந்து ஈஸியாக வந்து நம்ம ஸ்மூத்தாக கையில் வரும்னு சொன்னேன். ஸோ ஆல்ரெடி வீக்காக இருக்க ஸ்டாண்ட் வந்து நம்ம டீடாங்கிள் பண்ணும்போது கையோட வர்றதுனால நம்ம என்ன நினச்சிக்கிறோம், முடி எல்லாமே கொட்டுது நினச்சிக்கிறோம். ஆனால் வந்து ஆல்ரெடி விழுக போகிற ஒரு ஹேர் தான்
வந்து என்ன பண்ணா டீடாங்கிள் பண்ணும்போது ஈஸியாக கீழே வந்துடுது. ஸோ அதனால வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா கண்டிஷனர் யூஸ் பண்ணனால தான் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கண்டிஷனர் யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேரில் வந்து ஆல்ரெடி ஒரு ஹேர் வந்து நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸ்லாம் ஒரு சீபமாக செக்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், ஹேரில் ஒரு ஆயிலை வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து கண்டிஷனர் யூஸ் பண்ணும்போது அந்த பேலன்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகும். ஸோ நம்ம ஆயில் செக்ரேஷன் வந்து ஏதோ நம்ம ஹேருக்கு ஏதோ புதுசாக அப்ளை பண்ணுறோன்றதை நம்ம ஹேர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சீபம் ப்ரொடக்ஷன் வந்து டிஃபர் ஆகும், ஸோ கொலாப்ஸ் ஆகும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து கண்டிஷன் யூஸ் பண்ணனால தான் என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேணாம். கண்டிஷன் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கே ஃபீல் பண்ணுங்க உங்கள் ஹேர் பார்க்குறதுக்கே ரொம்ப லுக்கிங் ஷைனிங்காக லூமினஸாக ரொம்ப வந்து சாஃப்டாக ரொம்ப வந்து அழகாக மெயின்டைன் ஆகுறதை நீங்கள் பார்க்க முடியும். ரெண்டாவது என்ன அப்படின்னா கண்டிஷனர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹேர் ரொம்ப க்ரீஸ் ஆகிற ஃபீலாக இருக்கும். அது எதனாலன்னா நம்ம பண்ணுற சில மிஸ்டேக்ஸ்னால நம்ம கரெக்டாக கண்டிஷனர் போட்டுட்டு கரெக்டாக வந்து ரின்ஸ் பண்ணாட்டினாலும் இல்லை வந்து நம்ம ஹேர் டைப்புக்கு ஏற்ற மாதிரி கண்டிஷனர் யூஸ் பண்ணாட்டினாலும் இல்லை ரொம்ப அதிக அமௌண்ட் வந்து கண்டிஷனர் நம்ம ஹேரோட ஸ்டாண்டுக்கு மேலே நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் எடுத்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தினால தான் வந்து கண்டிஷனர் அப்ளை பண்ணுறப்போ நம்ம ஹேர் வந்து ரொம்ப க்ரீஸாக ஃபீல் ஆகுறது. ஸோ கண்டிஷனர் எப்படி யூஸ் பண்ணுற ஸ்டெப்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணோம்னா அந்த ஃபீல் வந்து நமக்கு இருக்காது. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா நம்ம கண்டிஷனர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நேரம் அதை வந்து வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துருவோம். பட் வாஷ் பண்ணி எடுத்துட்டா அதோட மாய்ஸ்சரைசரும் அப்படியே போகும் அப்படின்றது கிடையாது. ஒரு நல்ல ஒரு கண்டிஷனராக இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம்ல 2 to 3 minutes என்ன பண்ணுவோம்னா வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வாஷ் பண்ணுவோம். ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணிக்கணும்னா அது ஹேரில் உள்ள மாய்ஸ்சரை வந்து லாக் பண்ணி நம்ம ஹேரை வந்து ஷைனிங்காக மாற்றுவோம். நம்ம வந்து ஃப்ரிஸ்ஸாக இல்லாமல் ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணும். இப்போ வந்து கண்டிஷனர் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோன்ற ஸ்டெப்ஸை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நார்மலாக நீங்கள் போடுற ஷாம்பு யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஷாம்பு எப்பயுமே எங்கே யூஸ் பண்ணணும்னா நம்ம ஹேரோட ரூட்டில் யூஸ் பண்ணணும். கண்டிஷனர் எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹேரோட லென்த் இந்த ஏரியாஸில் வந்து நம்ம ஹேரோட லென்த் ஏரியாஸில் யூஸ் பண்ணணும். ஷாம்பு போட்டு உங்கள் ஹேரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் உள்ள ஹேர்லாம் வந்து லைட் வெட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்து விட்டணும். அதுக்கப்புறம் வந்து கண்டிஷனர் வந்து இவ்வளோ அளவு நீங்கள் எடுத்துட்டு உங்கள் ஹேரோட லென்த் எவ்வளவோ அதுக்கு உங்கள் ஹேர் டைப் நிறைய பேருக்கு ஹேர் லென்த்தாக இருக்கும், சில பேருக்கு குட்டி ஹேராக இருக்கும். ஸோ உங்களோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கண்டிஷனர் எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஹேர் லென்த்தில் வந்து அப்ளை பண்ணி விடணும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes வந்து நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரின்ஸ் பண்ணிவிடுவோம். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உடனே எடுத்தீங்கன்னா அதுவும் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ 2 to 3 minutes நல்லா வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரின்ஸ் பண்ணி நம்ம கழுவி எடுத்துடணும். இதுதான் வந்து இதில் உள்ள ஸ்டெப்ஸ். கண்டிஷனர் அப்ளை பண்ணும்போது சில மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம். என்னென்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்னா உங்களோட ஹேர் டைப் என்னன்னு தெரிஞ்சுக்காம அதுக்கேற்ற கண்டிஷனரை வாங்க நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏன்னா உங்கள் ஒவ்வொரு ஹேருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கர்லி ஹேராக இருக்குது அப்படின்னா நீங்கள் நல்ல கண்டிஷன் பண்ணுற ஒரு கண்டிஷனராக எடுத்துக்கணும். நல்ல கண்டிஷன் பண்ணுறதுல நல்ல வந்து மாய்ஸ்சரைசர் கொடுக்குற ஒரு கண்டிஷனரை நீங்கள் யூஸ் பண்ணணும். உங்கள் ஹேர் டைப் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற கண்டிஷனரை யூஸ் பண்ணணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா உங்கள் ஹேரோட ரூட்டில் வந்து கண்டிஷனர் அப்ளை பண்ணக்கூடாது. நம்ம ஹேரோட வால்யூம்னஸை அதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ வந்து உங்களோட ஹேரோட ரூட்டில் வந்து அப்ளை பண்ணாதீங்க. தேர்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஹேரில் கண்டிஷனர் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக 2 to 3 minutes வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேரை வாஷ் பண்ணுங்கள். கண்டிஷனர் சூஸ் பண்ணும்போது சிலிக்கான் ஃப்ரீ கண்டிஷனரான்னு பார்த்து வாங்குங்க. ஏன் அப்படின்னா அது வந்து நம்ம ஹேரில் நேச்சுரலாக இருக்கிற நியூட்ரியன்ஸையும் ஸ்ட்ரிப் பண்ணி எடுத்துரும். ஸோ நேச்சுரல் ஆயில்ஸையும் வந்து ஸ்ட்ரிப் பண்ணி எடுத்துரும். ஸோ சிலிக்கான் ஃப்ரீ கண்டிஷனரான்னு பார்த்து வாங்குங்க. இப்போலாம் ஷாம்பு போட்டு தலை குளிக்கணும் அப்போலாம் கண்டிப்பாக வந்து கண்டிஷனர் மஸ்ட். நீங்கள் ஷாம்பு போட்டு எடுக்கும் போது உங்கள் ஹேர் நல்லா ட்ரை ஆகிடும். ஸோ அதை அப்படியே வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசர் பண்ணுறதுக்கு கண்டிஷனர்ன்ற ஒரு ஸ்டெப்பும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். வீக்லி 2 times வந்து நான் என்ன பண்ணுறேன் தலை குளிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் 2 times வந்து எப்போலாம் தலை குளிக்கிறீங்களோ அப்போலாம் கண்டிஷனரும் மஸ்ட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா உங்கள் ஹேரில் வந்து நீங்கள் நிறைய வந்து ஹீட் டூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க இல்லை ஸ்டைலிங் டூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிஷனர் அப்ளை பண்ணுறவங்களா இருக்கீங்க ரெகுலராக கண்டிஷனர் அப்ளை பண்ணுறீங்கன்னா அது நம்ம ஹேருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லேயராக இருக்குது. ஸோ நீங்கள் ஹீட் டூல்ஸ் யூஸ் பண்ணும்போதும் வந்து அதை நம்ம ஹேரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டூலாக ஒரு லேயராக இந்த கண்டிஷனர் வந்து இருக்குது அப்படின்றதும் சொல்கிறாங்க. கண்டிஷனர் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நான் நேச்சுரலாக கண்டிஷனராக நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் நேச்சுரல் கண்டிஷனர்ன்றது இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஒரு கெமிக்கல் கண்டிஷனர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஷாம்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கண்டிஷனர் போட்டுட்டு ரின்ஸ் பண்ணி எடுப்போம். ஸோ பட் நேச்சுரலாக நீங்கள் போடுறீங்க அப்படின்னா நம்ம ஹேர் பேக் மாதிரி போட்டுக்கலாம். நம்ம தலை குளிக்க முன்னாடி கண்டிஷன் பண்ணிவிட்டு தலைக்கு ஹேரை மொத்தமாக வாஷ் பண்ணி எடுக்கிறது. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ நேச்சுரல் கண்டிஷனராக என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறேன். வினிகர், ஹனி, ஆலிவ் ஆயில், லெமன், எக் ஒயிட். ஸோ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஹேரில் நல்லா ஹேர் பேக் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ரெண்டாவது என்னென்னா பனானா எடுத்துக்கலாம். பனானா நல்லா ஸ்குவீஸ் பண்ணி அது கூட ஆலிவ் ஆயில் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் எக்கு வந்து சிலருக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து எல்லோவுமே யூஸ் பண்ணலாம். ஆனால் சிலருக்கு ஸ்மெல் ஒத்துக்காது பிடிக்காது அப்படின்றதுக்காக வந்து எல்லோவை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஸ்மெல் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே வந்து நல்லா வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட்டு. ஸோ உங்கள் ஹேரை நல்லா நரிஷ் பண்ணும், ஸ்மூத்தாக வச்சுக்கும். ஸோ அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எக் எடுத்துக்கலாம், அது கூட சேர்த்து
மில்க் ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்து உங்கள் ஹேரோட உங்களுக்கே நல்லா தெரியும் உங்களோட ஹேர் லென்த் எவ்வளோ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணி ஹேர் பேக்காக போட்டுக்கலாம். 3வது என்னென்னா கோகோனட் ஆயில், ஹனி, கர்ட், லெமன் ஜூஸ். இந்த 4மே ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கும். ஸோ கோகோனட் ஆயில், ஹனி, கர்டு, லெமன் ஜூஸ் இது 4 மிக்ஸ் பண்ணி நம்ம போடலாம். நான் சொல்கிற இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து ஹேரை நரிஷ் பண்ணி நல்லா கண்டிஷன் பண்ணி ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கான ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ இதில் நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் உங்கள் ஹேரை வந்து அது நல்லாவே ஸ்ட்ரென்தன் பண்ணும். ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் அதிகமாக. இல்லைன்னா ஆலோவேரா ஜூஸும், ஆலோவேரா வந்து நல்லா மிக்சியில் அடித்து அது கூட லெமன் ஜூஸை கலந்து அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பேக்காக போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஹேரை கண்டிஷன் பண்ணிக்கிற நேச்சுரல் கண்டிஷனர். ஸோ இந்த கண்டிஷனரும் நான் உங்களுக்கு வந்து கண்டிஷனர் யூஸ் பண்ண முடியல அப்படின்னா, இல்லை அது யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக எனக்கு நேச்சுரலாக போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவுமே வந்து நீங்கள் எப்போல்லாம் தலை குளிக்கணும்னோ அதுக்கு முன்னாடி ஹேர் பேக் மாதிரி போட்டுட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஹேர் வந்து ஸ்மூத்தாக மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கலான் இருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு அடுத்த வீடியோவில் இதே வந்து அப்படி கண்டினியூ பண்ணலான் இருக்கேன். ஏன்னா வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து நம்ம எப்படி வந்து ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும், எப்படி நம்ம டீப் கண்டிஷனர்னா என்ன, அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் வந்து அந்த வீடியோ கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி கண்டினியூவாக பாருங்கள், மறந்துடாதீங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இதுக்கு அடுத்த கண்டினியூ போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ நம்ம போகலாம். டாடா.